ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது சார். உங்கள் ஸ்டாஃப் மிஸ்டர் கருணா ரொம்ப புத்திசாலி சார். அவர் ஏதோ எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிட்டதுனால தான் வர முடியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக காமிச்சிட்டாரு. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது சார். நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு வரும்போது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சார். சரிங்க, நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், அப்படியே பண்ணிக்கலாம். கர்ணா. சூப்பரா. எனக்கு கூட இப்படி தோடவே இல்லை பாரு. அண்ணே என்னாச்சுண்ணே? நான் கூட எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நினச்சேன்டா. இவன் அந்த பாட்டிகிட்ட வீடியோ கால் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காமிச்சு சரி பண்ணிட்டான்டா. அந்த ஆள் ஃபோனில் அடுத்த வாரம் பிஸ்னஸ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டான். சரி, அந்த பத்திரத்தை வாங்கி பத்திரமா வீட்டில் வை. சரிண்ணே. சபாஷ்டா, சபாஷ். சித்தப்பா சித்தப்பா, கிச்சன்ல சித்தியும் சித்ராவும் அந்த இந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க சித்தப்பா. நீங்க வாங்க சித்தப்பா, வாங்க சித்தப்பா. சித்தி கொடுங்க. அக்கா, எப்பக்கா இங்க வருவீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. நான் இங்க ஒரு எமர்ஜென்சில மாட்டிக்கிட்டேன் சித்ரா. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் வாங்க சித்தப்பா. இப்போ அக்கா, என்ன சொல்றீங்க? அப்பாக்கு ஆக்சிடென்ட்டா? அச்சோ, இதோ அப்பாக்கு என்னாச்சுதோ? நான் உங்ககிட்ட அந்த ஃபுட் டெலிவரி பண்ண போறேன்னு சொன்னேன்லக்கா, அதுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு அப்பாவை கடைக்கு அனுப்புனேன். ஐயோ, போன இடத்துல அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. இப்ப எப்படி இருக்காரு இதோ? பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் முன்னாடி தான்க்கா ஆபரேஷன் பண்ணி முடிச்சாங்க. டாக்டர் பார்த்துட்டு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலை இந்து, அப்பா நல்லா இருக்காரு. பணத்துக்கு நீ என்ன பண்ண இந்து? ஹாஸ்பிட்டல்ல நிறைய பணம் கேட்டிருப்பாங்கல்ல? இப்போதைக்கு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிருக்குக்கா. அதுவும் கருணா தான் கட்டியிருக்கா. கருணா அங்க வந்தானா? ஆமாக்கா, ஆக்சிடென்ட் ஆனதும் கருணா தான் அப்பாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க ஹாஸ்பிடல் செலவெல்லாம் பார்த்து அவன் தான் அப்பாவுக்கு பிளட் டொனேட் பண்ணிருக்கான். இது தெரியாம நான் வேற அவனை திட்டிட்டேன்க்கா. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. ஓ, எங்களுக்கு தெரியாம இந்த வீட்ல இவ்வளவு திருட்டு வேலை நடக்குது. அக்கா, சொல்ல. ஏய், முதல்ல கையறா. அவ புள்ளதாச்சு புள்ளன்னு உனக்கு தெரியும்லடா. அப்புறம் எது காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிற? கையறா. என்னடா இங்க சத்தம்? அண்ணே, இவளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலுங்க தெரியுமாண்ணே? ஐயோ, வா பேசிக்கலாம். அண்ணே இல்லண்ணே, இவளுங்க சொல்றேன்ல, வா. மேடம், உங்க அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அம்மா இந்து, எங்கம்மா போயிட்ட? இங்க வெளியில தான் பாருங்க. நீ எங்கேயும் போகாதம்மா, என் பக்கத்திலேயே இருமா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. சரிப்பா, நான் எங்கேயும் போகல, உங்க பக்கத்திலேயே இருப்பேன். எப்பமா நம்ம வீட்டுக்கு போறது? இப்பதான்ப்பா ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. டாக்டர் பார்த்து எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போலாம்.
நான் அந்த டெம்போ வந்ததை கவனிக்கவே இல்லைம்மா. திடீர்னு அந்த டெம்போ வந்து என்னை இடிச்சுட்டு போயிருச்சுமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. யாரோ என்ன தூக்கிட்டு போற மாதிரி மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சுமா. கருணா தான்ப்பா உங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான். என்னம்மா சொல்ற? மாப்பிள்ள தான் என்ன தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணாரா? ஆமாப்பா. நான் மளிகை கடையில பொருள் வாங்கிட்டு வரும்போது மாப்பிள்ள வந்தாருமா. அவரை பார்த்த உடனே எனக்கு ஆத்திரமா வந்ததுமா. நான் கண்டபடி பேசிட்டேம்மா. நான் அவரை அவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் என்னை காப்பாத்திருக்காருன்னா அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுதாம்மா. நான் அவரை அப்படி பேசியிருக்க கூடாதும்மா. அந்த நேரத்துல நான் ஏதோ ஒரு ஆத்திரத்துல திட்டிட்டேன். இதை வச்சு என்ன பண்றேன்னு பாரா. மாடி, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசணுமா. நீ அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறியம்மா? சரிப்பா. சித்தப்பா இந்து தான் கால் பண்றா. நீங்க அட்டென்ட் பண்ணி அவளை நல்லா திட்டி விட்டுருங்க. வேணாம் 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 வேணாம். இரு இரு இரு, இப்ப வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஃபோன் எடுக்கலப்பா. நம்ம மேல அவர் கோவத்தில் இருக்கிறதுனால ஃபோன் எடுக்கலையா? அப்பா அப்படிலாம் இருக்காது. சரிம்மா. நான் சொல்ற மாதிரி மெசேஜ் டைப் பண்ணி அந்த இந்துக்கு அனுப்பி விடு. சரிங்க சித்தப்பா. என்ன டைப் பண்ணணும்? ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு. உங்க அப்பா அடிபட்டு கீழே கிடந்தப்போ மனிதாபிமானத்தில் தான் போனா போதும் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டேன். அதை டைப் பண்ண. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ திரும்ப என் கூட சேர்ந்துடலான்னு நினைச்சு இப்படி ஃபோன் பண்றியே. உனக்கு வெப்பம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி டைப் பண்ண. சித்தப்பா சூப்பர் சித்தப்பா. சரி சரி, இந்த மெசேஜை நீ அனுப்புனதுக்கான அடையாளமும் அவ ஃபோன் பண்ணதுக்கான அடையாளமும் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. பண்ணிட்டேன்.